வருகிற பட்ஜெட் தாக்கலின் போது தங்களுக்கு சாதகமான அறிவிப்புகள் இல்லாவிட்டால் மீண்டும் போராட்டம் தொடரும் என ஜாக்டோ அமைப்பு அறிவித்துள்ளது. ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பன போன்ற 5 கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர் சங்க கூட்டு நடவடிக்கை குழுவினர் பலகட்ட போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஜாக்டோ அமைப்பின் நிர்வாகிகளுடன் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வீரமணி ஆகியோர் தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதன் நிர்வாகிகள் தங்கள் கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்பட்டு முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என அமைச்சர்கள் உறுதியளித்துள்ளதாக தெரிவித்தனர். துறை ரீதியாக அவர்கள் அரசு செயலருடன் விவாதித்து மாண்புமிகு முதலமைச்சரிடம் கவனத்தை எடுத்துச் சென்று உள்ள கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். கோரிக்கைகளை பரிசீலித்து உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவதாக ஒரு உறுதிமொழியை இன்றைய தினம் அளித்திருக்கிறார்கள். நாங்களும் வரக்கூடிய சட்டமன்ற தொடரிலே தாக்கல் செய்யப்படக்கூடிய இடைக்கால பட்ஜெட் அதுவரை எங்களுடைய கோரிக்கைகளுடைய அறிவிப்பு வருகிறதா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். ஒருவேளை 16ஆம் தேதி எங்களுடைய கோரிக்கைக்கு சார்ந்து எந்த அறிவிப்புகளும் இந்த அரசால் வெளியிடப்படவில்லை என்று சொன்னால் உடனடியாக ஜாக்டோ உயர்மட்ட குழு கூடி போராட்டத்தை தீவிரப்படுத்துவது குறித்த ஒரு செய்தியினை வெளியிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.